ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதில் காஸ்மிக் எப்படின்னா இதில் காஸ்மிக் எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஸோ அவன் தான் டாபர்மேன், அவன் பேர் தான் காஸ்மிக்கு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 4.5 months இருக்கும் ஏஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 months ஆயிடுச்சு. ஸோ 2 வீடியோக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா காது டேப்பிங் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே பிரிட்ஜ் மாதிரி போட்டு 2 காதுக்கும் சப்போர்ட் இருந்தது. இதில் பாருங்கள் காது நல்லாவே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெஃப்ட் காது மட்டும் லைட்டாக சப்போர்ட், சின்ன டேப்பிங் பண்ணியிருப்போம் பாருங்கள், அவ்வளோதான். பேட்ச் மாதிரி போட்டிருப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி அவன் பில்டுலாம் பாருங்கள், மொத்தமாக ஒரு நாய் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டான். அதுக்கு இது கம்பேர் பண்ணி போகும்போது இது நல்லா மெச்சூர் ஆகிட்டான் டாகு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாடிலாம் லூஸாக இருக்கும், இதில் பாருங்கள் எப்படி நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ நல்ல இதில் அந்த 4 செஸ்ட்டுமே நல்லா வந்துருச்சு. ஸோ ஹெட்டுமே நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. அவன் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும். லாஸ்ட்டில் பாருங்கள் ஒர்க் அவுட் வீடியோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும் நான் எப்படி வந்து நீங்கள் பப்பிலேருந்து அது எப்படி வளர்க்கணும், என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் தரணும், அவனால எப்படி போட்டு என்னென்ன ஒர்க் அவுட் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் எல்லா வீடியோஸும் கண்டினியூவாக பாருங்கள். நான் இன்றைக்கி தான் போடுறது எல்லாமே. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் டாபர்மேன் எப்படி வளர்க்கணும், எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது. சும்மா நம்ம டாகை வாங்கிட்டு ப்ராப்பராக ஃபீடிங் தராமல், இல்லை சில பேர் நல்லா ஃபீடிங் தருவாங்க, ஒர்க் அவுட் தர மாட்டாங்க. சில பேர் ஒர்க் அவுட் தருவாங்க, ஃபீடிங் தர மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதுதாங்க ரொம்ப முக்கியம். நமக்கும் சரி டாக்ஸ்க்குமே சரி, எல்லாருக்கும் அதுதான். ஸோ அவங்க ஹெட்டு பாருங்கள் எப்படி மெச்சூர் இருக்கும், எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல. ஸோ அவங்க எக்ஸ்ப்ரெஷன் இதுக்கு தாங்க இதுக்கு தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் டாபர்மேனை. அதோட அந்த ஐஸை பாருங்கள், அந்த காது அந்த தூக்கிட்டு நிற்கும் போது அது வேறு லெவலாக இருக்கும் நாய். இன்னும் இவன் நீங்கள் வந்து 2 years 2.5 years நல்லா மெச்சூர் ஆகிட்டப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவங்களை, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதாங்க டாபர்மேனோட ஸ்பெஷலே. பாருங்கள், இந்த லுக்கு விட்டு யாராவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி லுக்கு விட்டு டாபர்மேன் உங்களை பார்க்குதான் நீங்கள் உள்ளே போவீங்களா? அப்படியே விட்டு நெக்ஸ்ட்டு ஓடிட மாட்டீங்க. எவனும் நம்ம வீட்டுக்கிட்ட வர முடியாது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரெகுலராக மார்னிங் வந்து நம்ம ஒர்க் அவுட்டுமே அவங்களுக்கு தரும். அது ஓவர் ட்ரெயினும் ஆகக்கூடாது, ஓவர் ஒர்க் அவுட்டும் நம்ம தரக்கூடாது. கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ 3 kilometers 4 kilometers ரோட்டில் தரணும், சம்டைம்ஸ் மண்லேயுமே தரணும்.